ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரோட் சைட் காளான் வீட்லேயே எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 250 கிராம் அளவு கோஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதே அளவு வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூமில் 3 ஸ்பூன் அளவு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு வந்து ரெடிமேடாக கிடைக்கிது கார்ன் மிக்ஸ்சர், அதை வந்து நான் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போது இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம போட்டுக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா முறுமுறுன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து வெளியே தான் நிறைய விற்கும். அது வந்து வெளியே நம்ம வாங்கி கொடுக்காம நம்ம இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக செய்து சாப்பிடலாம். இப்போ நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் அந்த திக்னஸ்க்காக. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இந்த தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டதுனால கொஞ்சம் திக்காக வரும் நமக்கு. இப்போ லைட்டாக ஒரு பபுள் வந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்க இந்த கேபேஜ் அண்டு மஷ்ரூமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா சுண்டணும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுண்டணும். நல்லா திக்காக வரும் பாருங்கள். ஒரு கிரேவி மாதிரி வரும். நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு ரோட் சைட் காளான். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.